கோர்ட்டு கொடுக்கறதையே மதிக்காத இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது எங்களை பார்த்து கை நீட்டுவதற்கு? மைனாரிட்டிக்கு கேக்கு, பிஸ்கெட்டு, ஜாமு எல்லாம் கொடுங்க, அதுதான் உங்களோட ஐடியா. ஹிந்துக்கு ஒரு பழைய சோறு கூட கொடுக்க மாட்டேன்றீங்க, கொடுக்க வேண்டாம். நீங்க முருகன் இஸ்லாமிற்கு முன்னாடியே திருப்பரங்குன்றம் இருக்குல்ல, அவ்வளவுதான், மேட்டர் ஓவர். இந்தியா அப்படின்ற இடத்துல ஹிந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. எப்ப வந்தாங்க அவங்க? எப்ப வந்தாங்க முஸ்லீமும் கிறிஸ்டினும்? பட் ஸ்டில் தே ஆர் இன்சைட் அப்படின்றப்ப எதுவும் பண்ண முடியாது. முதல்ல அவங்க தாத்தாலாம் யாரு, கொழு தாத்தாலாம் யாரு? they are practicing somethingன்றப்போ அதை நம்ம அழிக்க முடியும். அப்புறம் வந்தவங்க தானே. இந்த நாடு எனக்கு சொந்தம் தானே, முதல்ல இந்துக்களுக்கு சொந்தமான நாடு தானே இது. இந்த எங்களுடைய வெற்றியை ஏன் உங்களாலேயே ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை? வெற்றியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா வளர்ச்சியில ஏற்றுக்கொள்கிறேன்னா இந்த கேள்வி வராது உங்ககிட்ட இருந்து. இப்படிப்பட்ட டவுன்ஃபால பாஜக உற்று நோக்கணும். I think this is nonsense. I don't want to proceed. Next. எனக்கு உங்களோட மூளை எனக்கு உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது, because you don't want to be convinced. It's not about convince. No, sorry. Next. I'm accepting பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்றது, but பாஜக enough. Next. Do you want me to walk out? ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை மாநகர கவுன்சிலர் திருமதி உமானந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். வங்கதேசத்தில் திருப்பரங்குன்றத்தில் என்ன ஒரு விஷயம் நடந்ததோ, வங்கதேசத்தில் ஹிந்துக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் எடுக்கப்பட்டது. இது பேச்சோ இதையும் தாண்டி ஒருத்தரை கொன்று அடித்து எரிக்கிற நிலைக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 7 வயது குழந்தை, 8 வயது குழந்தை எல்லாமே இந்த பேன்னால் கஷ்டப்படுறது, இறந்து போகிறத பார்க்குறோம். இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் அ ரிலீஜன் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு இந்தியாவோ பாஜகவோ என்ன ஒரு பதில் கொடுக்க போகிறாங்க? எப்படி அவங்கள செக்யூர் பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற நீதி நடந்துக்கிறப்ப முகலாய ஆட்சியில் என்ன நடந்ததோ நம்மளாம் அப்போ இல்லை, நம்மளுக்கு தெரியாது. அண்டு அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கு பிறகு அது எதுவுமே சரித்திரத்தில் மூடி மறைக்கப்பட்டது. இன்றைக்கு கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 3 இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஸ் அவங்களோட ஸ்டடி ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே மிக மிக மோசமான ஒரு பர்டிகுலர் பிலீஃபை சேர்ந்த ஹிந்துஸ்னே வச்சுக்கோங்க, அதில் ஒன்றும் பயம் இல்லை. இவர்கள் உலகத்தில் வேர்ஸ்ட் ஜெனோசைடு அப்படின்னு அந்த 3 இன்டர்நேஷ்னல் இவங்க சொல்லியிருக்கிறது. இது வெளியவே வரல அப்படின்ட்டு அவங்க அந்த காலத்துலேருந்து எடுத்து தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இது காங்கிரஸ் சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் இழைத்த இன்னொரு பெரிய துரோகம் இது ஒன்று. எங்கேயுமே நௌகாலியில் நடந்ததோ இல்லை பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு எதற்காக ஒரு நாடை கொடுத்தார்கள் அவர்களுக்கு? அங்கே அவங்க வேணும்னு அங்கே கொடுத்தாச்சு அவங்களுக்கு ஒரு நாடு, இங்கே தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி இருந்தாக்க நமது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் அவங்க தனியாக ஷரியத்துலலாம் வச்சுக்க முடியாது. இதை அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கார். தவறு நடக்கிறது வேண்டான்னுட்டு அவ்வளோ அட்வைஸ் பண்ணார் அவங்க. அன்றைக்கு அம்பேத்கரின் பேச்சை கேட்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் தயாராக இல்லை. அந்த இதுதான் எஃபெக்ட் தான் இன்னைக்கு திருப்பி பங்களாதேஷ் இப்போ எடுத்தீங்கன்னாக்க அன்றைக்கு பெங்கால் பார்ட்டிஷன் போதே இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சது. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905, திருப்பி அதை 1911 இது பண்ணாங்க. அதில் அங்கே பிரிக்கச்சியே எப்படி பிரிக்கிறாங்க? 1905 பிரிக்கச்ச ரிலிஜன் இந்துக்கள் நிறைய இருந்த இடத்தையே திருப்பி அதை பிரிக்கணும்னு ஈஸ்ட் பாகிஸ்தான், அப்போ பங்களாதேஷ் கிடையாது, இந்துக்கள் நிறைய இருந்த இடத்தையே ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதா தான் இருந்தாங்க. அப்புறம் நமது நமது இந்து மத இதில் இருக்கிறவங்க அண்ட் இந்த தேசத்தை நேசிப்பவர்கள் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சு அதுக்கு தடுத்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது யாராவது ஒருவர் இங்கு நீங்கள் ஏன் பங்களாதேஷுக்கு போகிறீங்க? பெங்கால் எடுத்துக்கங்க. இப்போ ரீசன்ட் பாஸ்டில் பெங்காலில் என்னென்ன அநீதி நடந்திருக்கிறது பெங்காலில், ஏன் அதை பற்றி இங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் கூட திறக்கல? திருமாவளவன்லாம் காசாவில் இருக்கிறதுக்கு அழறாங்க, கம்யூனிஸ்ட் உண்டியல் குலுக்கிகளை எடுத்தால் காசாவில் இருக்கிறதுக்கு அழறாங்க, இங்கே இருக்கிற மீதி அறிவுஜீவிகள் அதுக்கெல்லாம் அழறாங்க. யாராவது ஒரு பொண்ணுக்கு ஏதாவது நேர்ந்துடுச்சுன்னா ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி எல்லாம் அழறவங்க ஏன் இங்க நடக்கும் அநீதியை பற்றி, பெங்கால்ல நடந்த கொடுமையை பற்றி ஏன் இதுவரைக்கும் ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை? மமதா பேகம் என்பவரின் ஆட்சியின் கீழ் நடக்கும் இந்துக்களுக்கு இழைக்கப்படும் அவலங்களை பற்றி ஏன் பேச தயாராக இல்லை? ஆட்சி இதேதான் இங்கேயும் நடக்கிறது. அவங்க பண்ணுறதை தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இல்லாட்டி திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களுக்கு நடந்த அநீதி நடந்திருக்குமா?
யாருமே அதை பத்தி பேச மாட்டேங்க. கேட்டா நாங்க வந்து வெறி பிடித்தவர்கள், நாங்கள் பிரிக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க? நாங்க இந்துக்களாக ஒன்று சேர விடாமல் தடுக்கிறார்கள். அது மத கலவரம் ஒண்ணு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க தடுப்பு இது பண்றோம் அப்படின்னு தடுத்தாங்க. அப்ப ஏன் முஸ்லிம்ஸை விட்டாங்க மேல? இல்லாத பழக்கத்திற்கு ஏன் சந்தனக்கூட்டுக்கு மேல விட்டாங்க? நீங்க தானே வர்ணத்தை பார்த்தும் ரிலிஜனை பார்த்தும் இப்போ என்கரேஜ் பண்றீங்க. அப்பீஸ்மெண்ட்ற பேர்ல நீங்க அவர்களுக்கு பிஸ்கட் போட்டுட்டே இருப்பீங்க. நாங்க வந்து என்ன பண்ணாலும் சும்மா இருக்கணும், எங்கள் நம்பிக்கையை இது பண்ணுவாங்க. திருப்பரங்குன்றம் அதை அடுத்து என்னென்ன பொய் புரட்டு பாருங்க. இதெல்லாம் இந்துக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி தான். அடிக்கிறது, கொலை பண்றது, டார்ச்சர் பண்றது, அது ஒரு அநீதி. இந்த மாதிரி எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய சம்பிரதாயங்களை எங்களுக்கு செய்ய விடாமல் தடுப்பதும் ஒரு அநீதி தான். கோர்ட்டு கொடுக்கறதையே மதிக்காத இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது எங்களை பார்த்து கை நீட்டுவதற்கு? இல்ல நாங்க ஒரு மேல்முறையீடு பண்ணிட்டோம் அப்படின்றதுனால அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றது லோகநாதன் அவர்களோட பாயிண்ட் கரெக்டா தானே வைக்கிறார். மேல்முறையீடு எப்ப பண்ணாங்க மேல்முறையீடு? அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன ஒரு வெட்கக்கேடு. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனே ஜட்ஜ் என்ன சொல்றாங்க? முதல் ஜட்ஜ் சொன்னாங்கன்னு பண்ணாங்க. 2 ஜட்ஜ் பெஞ்சும் அதையே இது பண்ணாங்க. சிஐஎஸ்எஃபோட மக்களுக்கு பாதுகாப்போடு இந்துக்கள் போக வேண்டும், சிஐஎஸ்எஃப் கூப்பிடுற அளவுக்கு நீங்க லா அண்ட் ஆர்டரை பண்ணல. நீங்க பாரபட்சமான முறையில் நடந்திருக்கிற இந்த நீதிமன்றமே உங்களை கூட்டிருக்கிறது. இதை விட கேவலம் தேவையா? எப்படி சொல்றாங்க அவங்க லா அண்ட் ஆர்டர்னு? நாங்க போய் வழக்கேற்றது ஒரு லா அண்ட் ஆர்டர். அவங்க கொடி எடுத்துட்டு போய் எந்தவித நாங்கள் ஏறக்கூடாது, எங்களை தடுத்து நிறுத்துவீர்கள் எவ்வளவு பேர் போனாலும். இதே அவங்களுக்கு பாதுகாப்போடு அவங்க எங்களோட ஸ்தல விருட்சத்துல போய் அவங்க கொடிய வைக்கிற அளவுக்கு விடுறீங்க. அடுத்த நாளே அப்ப கலவரம் கிடையாதா? இல்ல சந்தனக்கூட ஏற்றுறதுக்கு ஒரு 30 பேர் போறாங்க, அமைதியா போயிட்டு வராங்க. ஆனா இங்க தீபம் ஏத்தணும் வந்தப்போ அவ்வளவு பேர் வந்து விடலன்றதுனால தானே. விட்டுருந்தா ராமரவிக்குமார் ஒரு 10 பேரோட போய் ஏத்திட்டு வந்திருக்க போறாரு. ஏன் விடலாத? நீங்க தானே இந்த இஷ்யூவை பெருசாக்கினீங்க. இது வரைக்கும் யாராவது இனிமே பாருங்க, இவங்களே பெருசாக்குறது. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துவது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அன்னைக்கு இனிமே என்ன பண்ணுவாங்க? வருஷம் இந்துக்கள் கூடுவார்கள். இவங்க அந்த நிலைமைக்கு ராமரவிக்குமார பேசாம விட்டுருந்தாங்கன்னா அவர் பாட்டுக்கு தனியா ஒரு 10 பேரோட போய் ஏத்திட்டு வந்திருக்க போறார். இந்த மாதிரி அப்போ பப்ளிக்ல இருக்கிறவங்க எல்லாருமே கலவரம் பண்றவங்களா? வழக்கேத்தரேன்னு சொல்லி ஒரு பெண்மணி ஒரு 2-3 பேர் சண்டை போடுறாங்க, லேடிஸ். அது அவங்க கலவரம் பண்ண போறாங்களா? இல்ல இவ்வளவு வருஷமாக இல்லாம இப்ப அதை எடுத்துட்டு வராங்க அப்படின்னா எலெக்ஷன் வருது, ஒரு மத கலவரத்தை முதல்ல பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி தான் நாங்க இதை பெருசாக்கல. ராமரவிக்குமாரை ஏத்த விட மாட்டோம். அவங்க போய் கறி சாப்பிட்டாங்களா மேல? அதையே அலோவ் பண்ணீங்க? நீங்க உடனே ஆக்ஷன் எடுத்திருக்கணும்ல. அது முதல்ல இல்லைன்னு போய் சொல்றாரு அவரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? தொடர்ந்து நீங்கள் அநீதி இழைக்க நாங்க சும்மாவே இருக்கணும்ன்றீங்க. கலவரம்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்க, இப்போ இந்துக்களுக்கு நாங்க இப்படிதான் இருப்போம், பாரபட்சமான முறையில் தான் நாங்கள் இருப்போம், வாயை மூடிக்கொண்டு உட்காருங்கள், அதை கேட்காதீர்கள், எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் முழுங்கி விட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. இது அரசு மட்டும் குறை சொல்ல முடியாது. இல்ல எவ்வளவுதான் நடந்தாலும் இந்துக்கள் வந்து அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணல. இப்ப ஒத்துக்கிறீங்கல்ல, நீங்களே ஒத்துட்டீங்க உங்க வாயிலேருந்து. இல்ல அதான் இத்தனை நாளா ஹிந்து இப்படி இருந்தியே, லைஃப் முழுக்க இப்படியே இரு அப்படின்றீங்களா? அப்போ உணர்ச்சியற்ற ஜடமாக இருன்றீங்களா? அப்போ இல்ல இவ்வளவு விடமா கடவுள் மறுப்பு இவ்வளவு நாள் இருந்துட்டியே, இனிமேல இருந்தாக்க அது என்ன பிரயோஜனம்? அது என்ன அப்போ உங்க ஆர்குமெண்ட் என்ன? இல்ல அத தேர்தல் அவங்க காமிக்கலாம் இல்லையா? அதே அக்செப்டிங் இட். தேர்தல் அதெல்லாம் விடுமா? தேர்தல் நிறைய இதுல இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ எடுத்தவங்க எவ்வளவு பேர் அரசியல் சார்ந்தவர்கள், பெண்மணிகள், அவங்க எல்லாம் போட்டோ பாத்தீங்க நீங்க. எவ்வளவு பேர் அரசியல் சார்ந்த? இப்ப தீக்குளித்தவரே டிஎம்கே, அவரே பாருங்க எவ்வளவு வருத்தம் இருந்தால் தான் அவர் குடும்பமே திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களே வந்து சொல்லிட்டாங்க செத்து போயிட்டாரு. யாராவது ஒருத்தர் போனாங்களா அதுக்கு? இதே இல்லிசிட்ட லிக்கர் போனாங்களே அவங்களுக்குலாம் நிவாரணம் கொடுத்தாங்களே போய். அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? எங்க அநீதி இதுல? நீங்க ஒரு இதுவா சொல்லுங்க. இப்ப ஹிந்து அமைப்புகள் இதை பேசி பெருசாக்கி இந்த இந்துன்னு வராதீங்க, இந்துன்னு வராதீங்க. அந்த இறந்தவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? அந்த குடும்பம் யாராவது ஒருத்தர் போனாங்களா அவருக்கு? அவங்க குடும்பமே தானே ஒத்துக்கிறாங்க. அவங்க யார் போனாங்க? நாங்க தான் போனோம் அவருக்கு. இதுல இருந்து அவரே பாருங்க, அவரோட அந்த டேப் பார்த்தாலே எவ்வளவு விரக்தி இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றிருக்கிறது. அதுல திருப்பரங்குன்றம் முதல்ல இது சொல்லுங்க எனக்கு. முஸ்லிம் வந்து அந்த சிக்கந்தர் இது, அதை நாங்க நிறைய பேர் சொல்லிட்டோம். சரித்திரத்தை நாங்க உண்மையான சரித்திரத்தை நாங்க பேசணும். நாங்க
இது இது திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுன்னு நம்ம இது பண்றதுக்கெல்லாம் முன்னாடியே முஸ்லிம் இருந்தாங்களா இங்க? இல்ல, முஸ்லிம் இன்வேஷன் எப்போ வந்தது? அதுக்கப்புறமா தான் அந்த இது தர்கா மேல அந்த தர்கானே நான் இது பண்ண மாட்டேன். ஒருத்தருக்கு வந்து நாங்க வந்து பாருங்க, சித்தர்கள் யோகிகள்லாம் கூடு விட்டு கூடு பாஞ்சு ஒரே இடத்துல 2-3 வாட்டி இருப்பாங்கன்னா எங்க நம்பிக்கை இருக்கு அதுல. இவங்களுக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை. இந்த திராவிட கழகம் பகுத்தறிவாளர்களுக்கும் அதுல நம்பிக்கை இல்லை. அதுல அந்த சிக்கந்தர் இது கோரிப்பாளையத்துல தான் இருக்கு. அப்ப இங்க இருக்கிறது என்ன? நான் சொல்றது வேணும்ட்டே நீங்க தான் எங்களுக்கு கலவரத்தை தூண்டி விடுறீங்க. சிக்கந்தரோட இது அங்க இருக்கு கோரிப்பாளையத்துல. அதை விட்டுட்டு ஏன் இங்க வரீங்க எங்க மலைக்கு? உங்களை விட தொன்மையா திருப்பரங்குன்றம் தொன்மை இல்ல, மேட்டர் க்ளோஸ்ட், அவ்வளவுதான். பட் இருந்தாலும் இப்ப இருக்கு அப்படின்றதுனால அவங்க நம்ம அப்ஜெக்ட் பண்ண முடியாதுல்ல, அவங்களும் அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்ட்டு. அது 33 தானே, அதை தாண்டி ஏன் வரீங்க? நாங்க என்ன தர்கா மேல போய் வழக்கேத்துவோம் நம்ம? நீங்க என்ன சொல்றீங்க? நம்பிக்கை ஒன்றெல்லாம் கிடையாது. இந்துக்களுக்கு நம்பிக்கை என்பது கிடையாது. அவர்களுடைய மத நம்பிக்கை என்பது கிடையாது. அதை செயல்படுத்த முடியாது. ஜடமாக இரு. இதே முஸ்லிம் கிறிஸ்டின் அதே ஜடமா, அது அவங்களோட நம்பிக்கை எப்படிப்பட்டவனாலும் மூட நம்பிக்கை கிடையாது அவங்களதெல்லாம். எங்களது மாத்திரம் தான் மூட நம்பிக்கை. அது அப்படித்தானே சொல்றீங்க. இவ்வளவு நாள் இருந்தியே, எதுக்கு இனிமே ரோஷம்? உனக்கு ரோஷம் கெட்டு படுன்றீங்கல்ல நீங்க. அதானே உங்களோட வாதம். நாங்க வந்து உணர்ச்சி வந்து எங்கள் கோயில் எங்கள் தெய்வம்னா ஏன் மத கலவரம்? அவங்க பண்ணா அது மத கலவரம் இல்ல. மைனாரிட்டிக்கு கேக்கு பிஸ்கெட்டு ஜாமு எல்லாம் கொடுங்க, அதுதான் உங்களோட ஐடியா. ஹிந்துக்கு ஒரு பழைய சோறு கூட கொடுக்க மாட்டேன்றீங்க. கொடுக்க வேண்டாம், நீங்க நாங்க பாத்துக்கிறோம். எங்க கிட்ட எங்க வழிபாட்டு தலத்தை கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இதை எல்லாமே வந்து இனிஷியேட் பண்றது ஹிந்து அமைப்புகள் தான். மக்களை வந்து தூண்டி சும்மா இந்து அமைப்புகள்னு அவங்க டைலாக் அடிக்காதீங்கம்மா. நான் தான் சொல்லிட்டேன்ல ஒரே வார்த்தையில. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்களும் ஹிந்துவா ஜடமற்று ரோஷமற்று கடை ஒரு மூலையில் அப்படின்றீங்க. அதோட விட்டுருங்க, அவ்வளவுதான். அப்படிதான் நீங்க பேசுவீங்க. இந்து அமைப்புன்றீங்க. ஏன் உங்க வாயில இருந்து அந்த எம்எல்ஏ போய் அங்க சோறு கறி சோறு சாப்பிட்டதை பத்தி ஏன் அப்ஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை பத்தி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? எங்களோட இடத்துல நாங்க சாப்பிட்டு வரோம், அது தர்கா அங்க இருக்கு. நான் என்ன தீபத்தை தர்கால ஏத்துறேன்னா நாங்க? நோ, அவங்க சொல்றாங்க. நீங்க நான் சொல்லிட்டேன்லம்மா, இதுல என்னோட நியாயமா உங்களது நியாயமா? முதல்ல அதை சொல்லுங்க. இப்போ அது உங்களுடைய கருத்து நீங்க முன்வைக்கிறாங்க. அதுல நான் முருகன் இஸ்லாமிற்கு முன்னாடியே திருப்பரங்குன்றம் இருக்குல்ல, அவ்வளவுதான். மேட்டர் ஓவர். அப்படி இந்தியா அப்படின்ற இடத்துல ஹிந்துக்கள் முஸ்லிம் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. எப்ப வந்தாங்க அவங்க? எப்ப வந்தாங்க முஸ்லிமும் கிறிஸ்டியனும்? பட் ஸ்டில் தே ஆர் இன்சைட் அப்படின்றப்ப எதுவும் பண்ண முடியாது. முதல்ல அவங்க தாத்தாலாம் யாரு? கொழு தாத்தாலாம் யாரு? they are practicing somethingன்றப்போ அதை நம்ம அழிக்க முடியும். அப்புறம் வந்தவங்க தானே. இந்த நாடு எனக்கு சொந்தம் தானே. முதல்ல இந்துக்களுக்கு சொந்தமான நாடு தானே இது. இந்த ஒரு நாடு தானே எனக்கு இருக்கிறது. எனக்கு அப்புறம் வந்தவங்க தானே அவங்க, கன்வெர்ட் ஆனவங்க தானே அவங்க எல்லாரும். அப்ப யாருக்கு ஒரு வீட்டுல ஃபர்ஸ்ட் இருக்கிறவனுக்கு உரிமையா இல்ல பின்னாடி வந்தவனுக்கு உரிமையா? அவ்வளவுதான், விட்டுருங்க. இப்போ எலெக்ஷன் டைம்ல வந்து மைனாரிட்டி ஓட் வந்து யாருக்கு போகுது அப்படின்றதுல இங்க ஒரு பெரிய இது இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் விழா வந்து நடக்குது, சமத்துவ கிறிஸ்மஸ் விழான்றது தாவேக்கா இருக்கட்டும் திமுகவும் வந்து நடத்துறாங்க. அதுல பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் மேடையில இருக்கும்போதே ஒரு கிறிஸ்துவத்துடைய ஒரு பிரீஸ்ட் அவர் பேசும்போது அவர் சொல்றாரு, அதாவது திமுகவுக்கு கண்டிப்பாக கிறிஸ்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களோட ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் அப்படின்னு பேசுறாங்க. இன்னொரு இடத்துல விஜய் அவர்கள் இருக்கும்போது அந்த மேடையிலையும் கண்டிப்பாக எல்லா எங்களுடைய கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்ற மைனாரிட்டி ஓட் அப்படின்றது எப்பவுமே திமுகவுக்கு தான் போகும் இருந்த இடத்துல இன்னைக்கு அதுல தாவேக்காவும் வந்து சொந்தம் கொண்டாடுது அப்படின்றது. அததான் அவங்க பங்காளி சண்டை. மைனாரிட்டி நான் தான் சொல்லிட்டேன்ல, ரொட்டி பிஸ்கெட்டு ஜாமு எல்லாம் கொடுப்பீங்க. அதுல யாரு அந்த அக்செப்ட் பண்ணி எனக்கு ஓட் போடுறான்றதுலதான் இப்ப சண்டை. அவங்க 2 பேருக்கும் அந்த சண்டை. இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஏன்னா எங்களுக்கு இப்போ மைனாரிட்டியும் ஓட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் நாங்க உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கோம். அப்ப கேரளால பாத்தீங்க, கேரளாவும் தமிழ்நாடும் ரொம்ப தூரம் இல்ல என்ன, அங்க வீசுற காத்து இங்கேயும் வீசுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, வந்துரும் உடனே. அது அந்த கேரளால இப்போ ஜெயிச்சிருக்கோம்ல, எல்லா இடத்துலயும் நாங்க மதத்தை விட்டு பிரிக்கவில்லை. நீங்க தான் பண்றீங்க, அவங்க தான் பண்றாங்க. புள்ளி வைத்த கூட்டணியை இவங்களும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் கேக்குறேன், ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்க. கரூர் சம்பவம் நடந்தப்போ தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு போட்டார் தேவைக்க கலைஞர் தலைவர் அவர்கள். தலைவர்னு நான் சொல்ல மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தலைவர் மெட்டீரியல்லாம் கிடையாது. இப்போ வந்து இது கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு எப்படி வந்தது அவருக்கு? இல்ல, அப்போ அந்த மரணம் நடந்தப்போ அந்த பண்டிகை பக்கத்துல இருந்தா, அது ஏன்னா இந்துக்கள் பண்டிகை, அதனால பண்ணலாம். அதுல வாழ்த்து கூட சொல்லல. எங்களுக்கு வாழ்த்து வேண்டாம். இவங்க யார் வாழ்த்து சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இவர்கள் வாழ்த்து சொல்லாததே நல்லது. எல்லாரும் கேட்பாங்க, ஏன் முதலமைச்சர் ஒண்ணு வச்சுக்கணும். முதலமைச்சர் அவர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு தான் அவர் இதுவாயிருக்காரு அங்க. ஸோ அவர் இருக்கச்ச ஒரு முதலமைச்சராக அவர்
பாரபட்சமான முறையில் இருக்கிறார். அதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். எல்லாரும் போய் ஏன் அவருக்கு இந்து மக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து கூறவில்லை? இவர்கள் வாழ்த்து கூறாமல் இருந்தால் தான் பெஸ்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும். என்ன நாங்கள் இவங்க வாழ்த்து சொன்னப்புறம் தான் கொண்டாட போகிறோமா? இவங்க வாழ்த்து சொல்லலைன்னா தான் நாங்கள் நான் சந்தோஷமாக கொண்டாடுறது. அதுக்கு தான் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வாழ்த்தெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஸ்வீட் சாப்பிட போகிறேன்னா, இவங்க சொல்லிட்டாங்கன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயசம் பண்ண போகிறேன்னா? கண்டிப்பாக இல்லை. இன்னொன்று நான் இப்போ கேட்குறேன், என்ன சொன்னார் ஒருத்தர், அதாவது திமுகவுக்கு வந்து கிறிஸ்துவர் முஸ்லீமோட ஓட் வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு தான் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போ நான் தான் சொல்லிட்டேன்ல, எல்லா இடத்துலையுமே மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்போ பீகாரில் பட்ட அடி போராது, என்ன கேரளாலையும் அடி வாங்கிட்டீங்க. அதெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி என்ன ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று கேளுங்க, இங்கே ஒருத்தருக்கு கேரளாவில் அடிச்சுப்பாங்க, ஆல் இண்டியா வருஷம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. அங்கே ஒருத்தருக்கு திட்டிக்கிறது கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாரும். பீகாரில் பீகார் மக்கள் தொடர்ந்து உங்களை அடித்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை புறந்தள்ளி விட்டார்கள் ஃபுல்லாகவே. இன்னும் கம்யூனிஸ்ட்டும் சரி காங்கிரஸும் சரி பூத கண்ணாடி வச்சு தேடுற நிலமையில தான் இருக்கும். மீதி பேரெல்லாம் அவங்க குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறவங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மமதாலாம் எடுத்துக்கோங்க, அந்த குண்டு சட்டிக்குள்ளே அவங்க யாதவா இருக்கட்டும் எல்லாருமே. அதில் இப்படிப்பட்ட ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டும் இவர்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா, கிட்டத்தட்ட முக்கால்வாசி இந்தியாவை ஆளும் எங்களுக்கு மக்கள் என்ன முட்டாள எங்களுக்கு ஓட் போடுறவங்க? அந்த இடத்துலலாம் பீகாரில் இந்த இடத்துல எப்படி ஜெயித்தோம்? முஸ்லிம் டாமினேட்டட் இடத்துல அங்கே எப்படி ஜெயிச்சோம் நாங்கள்? ஏன்னா மக்கள் புரிந்து கொண்டு விட்டு அந்த பயம் தான் இன்னைக்கு டிஎம்கேக்கு. இங்கே அது பயம். கேரளாவில் ஜெயிச்சிட்டோம், இங்கே நான் சொன்ன மாதிரி கேரளாவும் தமிழகமும் சவுத் இந்தியாலேயே இந்த பக்கமே வர முடியாது சொல்லிட்டே இருக்கட்டும். ஒரு மேயரை வந்து பாஜக வந்து எடுத்தது, மித்த இடங்கள்ல எல்லாம் பாஜக வந்து வீழ்ச்சியில தானே இருக்கு. நான் ஒன்று கேட்குறேம்மா, இப்போ 0லேருந்து 50 வாங்கினவங்களை ப்ரைஸ் பண்ணுவீங்களா, இல்லை 80லேருந்து 40 ஆயிட்டவனை ப்ரைஸ் பண்ணுவீங்களா? ஆனா கேரளால சீட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா பை 1% உங்களோட ஓட்டு கீழே தானே இறங்கி இருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நான் எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணட்டுமா? நீங்க இப்ப சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க கேரளால வளர்றீங்கன்னு சொன்னாலும் கேட்கறேன், பை 1% கீழே தான் இறங்கி இருக்கீங்க. ஓட் நம்பர்ஸ்ல வந்தாலும் பெர்சன்டேஜ்ல பாஜக கீழே தானே. பெர்சன்டேஜ் விடுங்க, நாங்க கேப்சர் பண்ணிட்டோம்ல நாங்க ட்ரிமாண்ட்ரம்ல, மீதி இடத்துலயும் நாங்க இங்க பிரசன்ஸ் பண்ணிட்டோம்ல. அதுல கேரளால வளர்ந்துருக்கோமா இல்லையா? பர்சன்டேஜ் கம்மியாயிடுது, அதனால கீழே போயிட்டீங்கன்றீங்களா நீங்க? உங்க லாஜிக் எனக்கு புரியவே இல்லை. கம்யூனிஸ்டுகளோட ரீப்ளேஸ்மெண்டா பாஜகவை பார்க்கலாம், உங்க காங்கிரஸ் தான் கேரளா பார்க்கலாம். அவங்க இதை பாருங்க, காங்கிரஸ் அவ்வளவு வளருது கேரளா. திரும்பி நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, அவங்க 2 பேர் தான் இது வரைக்கும் சீன்ல இருந்தவங்களே. நாங்க இல்லவே இல்லை சீன்ல இது வரைக்கும் கேரளால. அங்கிருந்து ஒரு மாநகராட்சி தலைநகரத்தை கைப்பற்றி இருக்கிறோம், மீதி இடத்துலயும் பரவலா வின் பண்ணிருக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் வெற்றி இல்லைன்றீங்க. அதான் காங்கிரஸ் நிறைய வின் பண்ணிட்டாங்களே. நான் சொல்றேன், நீங்க சொல்றது இப்ப அதான் அவங்க தானே மாத்தி இருக்கீங்கன்றீங்களா? அதான் அவங்க தான் மாத்தி இருக்காங்க. அந்த மாத்தி இருக்கிற இடத்துல உள்ள நுழைஞ்சிருக்கிறோம், அதையே உங்க கண்ணுக்கு தெரியல. இல்ல காங்கிரஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற நிலைக்கு கேரளால காங்கிரஸ் எந்த அளவுக்கு அந்த வளர்ச்சியில இருக்கு அப்படின்றது. சரி, இப்ப நான் கேரளால மாத்திரம் பாக்குறீங்கல்ல, இந்தியா முழுக்க நாங்க இருக்கோமே, அது கண்ணுல தெரியல உங்களுக்கு? I am telling in general. நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப எனக்கே உங்க லாஜிக் புரியலமா. நீங்க எப்படி பேசுறீங்க? கேம் டவுன்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, பர்சன்டேஜ் வாங்கிட்டனாலும் மக்களுக்கு ஏன் மேல இருக்க நம்பிக்கை அந்த பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. ஓட் போடலாம், அந்த பர்சன்டேஜ் எதை காமிக்குது? அந்த பர்சன்டேஜ். பட் கம்பேரிட்டிவ்லி அந்த இடத்துல கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் வந்து அப்ஹெட் தான் போயிருக்கு. நாங்க ஜீரோ மாங்கலாம், அதை புரிஞ்சுக்க. நான் தான் திரும்பி ஈஸியா சொல்றேன், 0ல இருக்கிறவன் 40% போனதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா, இல்ல 60% இருக்கிறவங்க 40% 30% ஆனது சொல்வீங்களா? அவங்கதான் இருக்காங்க, நாங்க தான் ஒத்துக்கிறோமே. இந்த எங்களுடைய வெற்றியை ஏன் உங்களாலேயே ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை? வெற்றியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா வளர்ச்சியில ஏற்றுக்கொள்கிறேன்னா இந்த கேள்வி வராது உங்ககிட்ட இருந்து. இப்படிப்பட்ட டவுன்ஃபால பாஜக உற்று நோக்கணும். I think this is nonsense. I don't want to proceed. Next. எனக்கு உங்களோட மூளை எனக்கு உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது, because you don't want to be convinced. It's not about convincing. No, sorry. Next. I'm accepting பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்றது, பட் பாஜக enough. Next. Do you want me to walk out? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி மைனாரிட்டி வாக்குகள் வந்து பாஜகவுக்கு வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு இஷ்யூ நடந்தாலும் எங்களுக்கு நிற்கிறது திமுக தான் இருக்குது அப்படின்றதும் நெக்ஸ்ட் அவங்களுடைய விஷயமாக அவங்க தாவேக்காவை தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களோட நெக்ஸ்ட் ஆப்ஷனாக பாஜக பெரிதாக அங்கே இல்லை. உங்ககிட்ட வந்து ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு போனாங்களா, அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு போனாங்களா? அது நம்மளோட வர எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லேயே வந்து தெரியும். அது இப்போ நான் கேட்குறேன், ஏன் உங்களுக்கு அது கண்ணில் தெரில?
பிஜேபியோட ஓட்டு பர்சன்டேஜ் நீங்களே போன வாட்டி பார்லிமெண்ட்ல 70 இடத்துல 2வது வந்தோமே நாங்க. கண்டிப்பா அது growth இல்லையா? growth அது growth அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல growth தான். அவ்வளவுதான். மேட்டர் எண்ட்ஸ். தென் நீங்க சொன்னீங்க இப்போ கேரளால எடுத்தோம்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் வந்து வெளியில இண்டி கூட்டணி அப்படின்றதாலும் உள்ளுக்குள்ள இங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைட் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றது சேமஸ். அப்படி பார்த்தா கூட்டணி வரும்போது எல்லாரும் அதை பண்றதுதான். இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் எந்த அளவுக்கு செப்பரேட் ஆனாங்க அப்படின்றது தெரியும். இப்ப இந்த எலெக்ஷனுக்காக கூட்டணி நாங்க யாராவது ஒரு கட்சியோட யூ டெல் மீ ஒரு கட்சியோட நாங்க கூட்டணியில இருந்துட்டு இப்ப தெலுங்கு தேசமோட கூட்டணியில இருக்கோம். நாங்க ஆந்திரால அவங்களோட அகெயின்ஸ்டா இருக்கோமா? இவங்க அப்படித்தானே இருக்காங்க. புள்ளி வைத்த கூட்டணி மீதி இடத்துக்கு. கேரளாக்கு சண்டை போடுவோம், பெங்கால்ல சண்டை போடுவோம், மீதி எல்லா இடத்துலயும் ஒத்து போவோம். யூ டெல் மீ நாங்க இப்போ தெலுங்கு தேசத்தோட அலை. நாங்க வந்து ஆந்திர பிரதேஷ்ல அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கோமா? அங்கேயும் அலையன்ஸ் தானே இருக்கோம். அதுல இதுதான் முரண்பாடுகள். ஆனா நீங்க ஒண்ணு கம்யூனிஸ்ட் எங்கேயும் ஆட்சியில இல்ல, காங்கிரஸும் ஏதோ சின்ன மைசூர் பாக்கு அந்த மாதிரி சின்ன ஸ்டேட்ல தான் இருக்காங்க. அதுல அப்படி இருக்கச்சே இவங்க கேரளாலேயே பெங்காலியே சண்டை போடுவோம். மீதி இடத்துல பாஜகவை தோற்கடிக்க வேண்டும்னு புள்ளி வச்ச கூட்டணி ஒட்டிப்பீங்க, பிரிஞ்சுப்பீங்க. நாங்க அப்படியெல்லாம் இல்லை, எல்லா இடத்துலயும் ஒட்டின்னு தான் இருக்கோம். டெல்லிக்கு ஒரு இது, ஆந்திராக்கு ஒண்ணு, கேரளாக்கு ஒண்ணு, கர்நாடகாக்கு ஒண்ணுலாம் நாங்க இல்லை. இப்போ எல்லா இடத்துலயுமே நாங்க எங்க அலையன்ஸ் பார்ட்னர்னா அது அலையன்ஸ் பார்ட்னரை ரெஸ்பெக்ட் அவங்க ஸ்டேட்லயே தான் கொடுக்கும். இப்போ பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதிமுக இங்க வந்து பாஜக ஆப்போசிட்டா தான் இருந்தது. வேற சட்டமன்றம்னு வரும்போது இங்க மாநில கட்சி தான் ஹேண்ட் எடுக்கும் அப்படின்றதுனால இப்ப கூட்டணிக்கு வந்திருக்கீங்க அப்படின்றதானே. அதுக்கு why are you going into the whys and whats of this? அப்பா அலையன்ஸ் இல்ல, நாங்க தனித்தனியா நின்னு. அதுக்கு அர்த்தம் they are against மோடி அப்படின்றது. தனித்தனியா நின்னோம். நாங்க எங்க ஓட் பர்சன்டேஜை காமிச்சிட்டோம். இப்போ நாங்க வந்து அலையன்ஸ்லயும் நின்று இருக்கோம், தனித்தனியாவும் நின்று இருக்கோம். ஒரு முறையாவது காங்கிரஸ் தமிழ்நாட்டுல அலையன்ஸ் இல்லாம நின்று இருக்காங்களா? தனியா ஒரு வாட்டியாவது டிஎம்கே அலையன்ஸ் இல்லாம நின்று இருக்காங்களா? அவங்களோட ஓட் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு தெரியுமா? அதை முதல்ல பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு பாடம் எடுக்கலாம். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, கிறிஸ்டின் இவங்க பண்றாங்க அந்த ஓட்ஸை 2 பேருமா. ஸோ அது அவங்க 2 பேருக்குள்ள யாருக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் வருது அப்படின்னு நீங்க அதுலேருந்தே ஒன்று புரிஞ்சுக்கணும். ஹவு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்ல த மெஜாரிட்டி கேன் பி இல் ட்ரீட்டட்ன்ற அந்த ஐடியா இருக்கு. அது ஒண்ணு. 2வது எனக்கு ஒரு பாதிரியார் என்ன சொன்னார், அதுல அந்த கரூர் ஸ்டாம்பீட்ல அதுக்கு விஜய் தான் குற்றவாளி அப்படின்னா அவர் ஜட்ஜ்மெண்ட்லாம் வரல இன்னும். இப்பதான் என்கொயரியே நடக்குது. அதுக்குள்ள தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் உள்ள ஒரு பிளைண்ட் இதுல அந்த பாதிரியார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். இதுல தப்பு செஞ்சது கல்பிரிட்டே விஜய் தான்ட்டு. அதே பாதிரியாரிடம் நீங்க என்ன கேட்கணும், அப்போ கள்ளக்குறிச்சி இது இல்லிசிட் லிக்கர், இப்போ இந்த ஸ்டாம்பீட் ஐலண்ட் கிரவுண்ட்ஸ்ல நடந்தது, தினம் நடக்கும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அதுக்கெல்லாம் டிஎம்கே ரெஸ்பான்சிபிள் இல்லையா? ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க மேலே தானே பழிய பண்ணணும் இவரு. அந்த பாதிரியாருக்கு அது தெரியாதா? அங்க அடுத்து லைலா காலேஜ், அவங்க லைலா காலேஜ் நான் இன்னொன்று கேட்குறேன், அந்த ஃபாதர் எல்லாம் மேடையில் முழங்குறாங்க. இதே ஒரு இந்து ஆதீனத்தை சேர்ந்தவர்களோ மடத்தை சேர்ந்தவர்களோ யாராவது ஒரு இந்து ஆன்மீக இவங்க கொடி பிடிச்ச ஸ்டேஜில் எல்லோரும் பிஜேபிக்கு போட் போட வேண்டும் அப்படின்னாங்க, உடனே எல்லாருமா அப்போ பேசிப்பீங்க நீங்க எல்லாம். அது எப்படி அவர் பேசலாம்? இந்து சாமியார் பேசக்கூடாது ஓட் போடுன்னுட்டு. ஆனா ஒரு முல்லாவும் ஒரு கிறிஸ்டின் ஃபாதரும் போடலாம், ஓப்பனா பாஸ்டர் சொல்லலாம் இவங்களுக்கு ஓட் போடுங்க. அது தப்பு இல்லை. நாங்க எங்க மடாதிபதிகள் பேசினால் தவறு. இது என்ன ஒரு லாஜிக்கு? கோவில்ல ஒரு ஐயர் கூட வந்து பேசும்போது தாமரை வந்து உடனே அவர் மேல என்ன பண்ணீங்க? ஆக்ஷன் எடுத்தீங்க. ஏன் அந்த பாஸ்டர் மேல ஆக்ஷன் எடுக்கல நீங்க? சோ நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அதையே சொல்றீங்க. ஒரு மடாதிபதியோ அந்த குருக்களோ இல்ல ஒரு புஜாரியோ பேசினால் அவர் வீட்டு கதவை நடு இரவில் தட்டி அவரை அரெஸ்ட் பண்ணும், அவர் மேல ஆக்ஷன் எடுப்போம். ஆனா இந்த பாஸ்டர் முல்லா அவங்களா பேசினா தப்பு இல்லை அவங்க இல்லையா? வேர் இஸ் லாஜிக்? இதுதான் இன்றைய தமிழகத்தின் அவல நிலை. பியூஷ் கோஷ் அவர்கள் வந்து நேற்று வந்திருந்தாங்க. அண்ட் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது அங்க நடக்கல, சீட் ஷேரிங் அப்படின்றது பேசப்படல அப்படின்னு. இன்னும் எலெக்ஷனுக்கு பார்த்தோம்னா சாலிடா ஒரு 3 மாசம் கூட இல்லை அப்படின்ற நிலையில இன்னும் கூட்டணி கட்சிகள் வந்து இன்னும் பாஜக கூட வர்றதுக்கோ இல்லை என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்கோ இன்னும் கட்சிகள் வந்து வந்துட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு தெரியுது. எப்போ இதை வந்து கன்சாலிடேட் பண்ணி பாஜக அறிவிக்கும்? ஏன் நீங்க இதை டிஎம்கேல கேட்கல? டிஎம்கே கூட்டணி இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு சீட்டுன்னா ஏன் அவங்க கிட்ட கேட்கல? இப்ப காங்கிரஸ், இப்ப நான் அதையே திருப்பி கேட்கிறேன்,
காங்கிரஸ்ல இப்ப ஏற்கனவே விஜய் போய் பார்த்திருக்காங்க 2 பேரு, இங்கேயும் இருக்காங்க அங்கேயும் இருக்காங்க. ஏன் அதை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்ல நான் உங்ககிட்ட உங்க கட்சி பத்தானே நான் கேட்க முடியும். இல்லையே, எங்கிட்ட நிறைய டிவிக்கே இதெல்லாம் பத்தி கேக்குறீங்கல்ல, அதுக்காக உங்க கட்சி அதுல சேர இடத்துல தான் நான் கேக்குறேன். அதான் நாங்க இப்ப பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கோம். யார் யார் வராங்கன்றது அப்ப தெரியும். அதுல ஏன் இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், அலையன்ஸ் தான் இங்கன்னு சொல்லிட்டு நாங்க அலையன்ஸ் இதுல we know our strength. நீங்க தானே பயத்துல தாமரை மலரவே மலராது மலரவே டிஎம்கேயும் அண்ணா டிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணின்னா ஏன் உங்களுக்கு வயித்துல புளிய கிடைக்குது? உங்களுக்கே பயம் வருது எங்க 2 பேரை ஒன்னா சேர்ந்துடுவோன்னுட்டு. எது கூப்பாடு போடுறீங்க? அவர் அடிமை ஆயிட்டார், அவர் இதுவாயிட்டார் அப்படிங்கிறீங்க. இப்ப நான் சொல்ல முடியுமா? பதவியை சுகத்தை எங்களிடம் அனுபவித்துட்டு வெளியே போய் காங்கிரஸ் கிட்ட நீங்க மினிஸ்ட்ரி வேணும்னுட்டு UPA 1 UPA 2 இருந்தீங்களே, அது என்ன? அப்போ பதவி சுகம் கண்டவர்கள் நீங்க தானே. கொள்கை பிடிப்பு எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு தான் இல்லை. நீங்க அதனால எல்லாரையும் வாயில வந்தபடி இன்றைக்கு அரசியலில் கால் வைத்திருக்கும் ஒரு முதிர்ச்சியே இல்லாம பேசுற உதயநிதி ஸ்டாலின் எல்லாரையும் கண்ணமேனிக்கு, அவர் ஸ்டாலினோட இவங்களா இருக்கலாம், அதுக்காக அதனால தானே அவர் பதவி கிடைச்சது. ஒரு கடைத்தோடி தொண்டனாக இருந்தா அவருக்கு இந்த பதவி இதெல்லாம் இப்ப கிடைச்சிருக்குமா அவருக்கு? ஆனா சிறப்பாக செயல்படுறார் அப்படின்னா முதல்வர்ல இருந்து கட்சியில இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு தாய்க்கும் தன் குழந்தை பொன் குழந்தை தான். கட்சியில இருக்க அமைச்சர்கள்ல இருந்து எல்லாருமே அதான் சொல்றாங்க. அப்ப இதுக்கு நான் என்ன சொல்வேன்? அதுக்கு துதிப்பாடி தானே வந்திருக்கீங்க, இதுதானே நடக்கிறது. அங்க இருந்துட முடியுமா? யாராவது ஒருத்தர் இருந்து உதயநிதி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார், இப்படிதான் இருக்கார் அப்படின்னு சொன்னா இவரை மாதிரி தானே தூக்கி உள்ள போடுவீங்க. சவுக்கு சங்கரை எதுக்கு உள்ள போட்டீங்க அதுல? ஸோ என்ன இருந்தாலும் அப்படிதான். இப்போ நீங்க இது காங்கிரஸ்ல பாக்குறீங்க, ஏன் அதை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்பவே கூக்குரல் வந்துருத்துல ராகுல் காந்தி வேண்டாம், எங்களுக்கு பிரியங்கான்னு ஒரு 2 பேர் குரல் கொடுத்துருக்காங்க. அதுல இத்தனை நாள் அவரை தானே கொண்டாடிட்டு இருந்தாங்க. எதுக்காக கொண்டாடினாங்க ராகுல? அவர் என்ன ஏதாவது தொடர்ந்து இவ்வளவு தோல்வி அடைந்திருக்கிறது அதுக்காகவா? அவரோட பின்னாடி இருக்கிற அந்த நேமுக்கு தானே பண்ணீங்க. அதுல எல்லாருமே அப்படித்தானே. இப்ப உதயநிதி அதான் நான் கேட்ட மாதிரி இவங்க எல்லாரும் அகிலேஷ் யாதவ்ல இந்த எல்லாரையுமே நான் சொல்றேன், அவங்க எல்லாம் தனித்தனியாக வந்தவங்களா? வேற ஏதாவது அவங்களா வந்து இல்லையே. அவங்க அப்பா ஆரம்பிச்ச இது. அதாவது அகிலேஷ் யாதவ் சொல்லலாம், அந்த ஸ்டாலின் ஃபேமிலி அதை கூட சொல்ல முடியாது. ஏன்னா திராவிட கழகத்தை ஆரம்பித்தவர்கள் மீதி பேர் அந்த ஃபேமிலி அவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? காணுமே இன்னைக்கு. அதுல பேரு வச்சு சர்நேமை வச்சு வந்தவங்கெல்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு எந்தவித யோகியதையும் கிடையாது. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, அதாவது சினிமா திரையரங்குகள்ல ஜாதி அப்படின்றது போயிடுச்சு, இனி அதை வந்து கல்வி இந்த மாதிரியான இடங்கள்ல மட்டும்தான் மாற்ற வேண்டி இருக்குது, சினிமாவில் அது போயிடுச்சு அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறேன். அப்ப என்ன ஈவே ராமசாமி என்ன சாதிச்சாராம் இவ்வளவு வருஷத்துல? கல்வி இதெல்லாம் இவங்க தானே ஆட்சியில் இருந்திருக்காங்க. இவங்க எங்க சினிமாவில் ஜாதி இல்லைன்னாலும் அப்ப ஏன் தொடர்ந்து இவங்க அந்த ரஞ்சித்து இன்னொரு 2-3 பேர் இருக்காங்களே அவங்கெல்லாம் ஜாதியை விட்டு வேற ஏதோ தானே பண்றாங்க. அப்போ எங்கேயோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அதுல. அப்புறம் why do you want to give importance to Kamalhaasan? What has he achieved? அவர் முதல்ல அவரோட நல்ல நடிகர், அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். அந்த ரவுண்டுக்குள்ளேயே அவர் இருக்கட்டும். அதாவது எந்த பாரபட்சமும் பார்க்காம அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, மற்ற இடத்துல இல்ல அப்படின்றத அவர் சொல்ல நினைக்கிறார். அப்பா அவருக்கு இதை கேட்க வேண்டிய கேள்வி ஸ்டாலினிடம், அவரோட கூட்டணி கட்சி. ஏன்னா அவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க மாத்தி. அப்போ இது சமத்துவம், பெரியாரு எல்லாம் நாங்க ஜெயிச்சிட்டோம், ஜாதியை ஒழித்தோம் என்பதெல்லாம் பொய் தானே. அப்போ ஒத்துக்கிறாரு அப்போ ஃபெயிலியர் ஆயிடுத்துன்னுட்டு? அதுல அதை முதல்ல ஸ்டாலின் கிட்ட அவர் சொல்லுங்க. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி.